இது என்ன செடின்னு தெரியுதா? புதினா செடி. புதினா ஒரு அற்புதமான மூலிகை. இதில் நிறைய பலன்கள் இருக்குது. இந்த புதினா வந்து நம்ம கடையில் வாங்குகிற புதினாக்கும் இந்த புதினாக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே வித்தியாசம் தெரியும். இதோட கலரே பாருங்கள், ஒரு அடர் பச்சையாக இருக்குது. நம்ம கடையில் வாங்கும் போது இந்த அளவுக்கு அடர் பச்சையாக இருக்காது. இங்கே வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம். மாடி தோட்டத்தில் நம்ம எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நடும்போது மண்புழு உரம் போட்டு நட்டுருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் இதுக்கு தண்ணி மட்டும்தான் கொடுத்துட்டு வரேன். வேறு எதுவுமே அடிஷ்னலாக ஒரு இயற்கை உரம் கூட இதுக்கு நான் கொடுக்கல, தண்ணி மட்டும்தான். ஆனால் அதுக்கே இந்த செடி பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு. இந்த செடி வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போதே, இந்த செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கும் போதே அப்படி ஒரு வாசனை. இப்போ நான் இதை தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ என் கையில் வந்து அவ்வளோ ஒரு அந்த புதினாவோட வாசனை. ஸோ கடையில் வாங்குகிற புதினா வந்து நம்ம ஒரு கட்டு போடுற இடத்துல நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த புதினா வந்து ஒரு கைப்பிடி போட்டால் கூட போதும். நமக்கு அந்த வாசனையும் அந்த சத்துமே இந்த புதினாலேருந்து கிடைக்கும். புதினா வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ரொம்ப ஈஸியாக ஜீரணமாக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு மூலிகை. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரத்தத்தையும் சுத்தம் பண்ணும். இந்த புதினாவோட ஸ்மெல்லே நமக்கு வந்து நம்ம மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும். நம்ம ஏதாவது கொஞ்சம் டல் மூடில் இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய புதினாவை கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாருங்களேன். ரொம்ப நமக்கு மைண்டே அப்படியே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். புதினாவை யூஸ் பண்ணி டீ போட்டு குடிக்கலாம். பால் சேர்க்காமல் வெறும் டீ தூள், புதினா, எலுமிச்சை பழச்சாறு, இனிப்புக்கு தேவையான அளவுக்கு தேன், இந்த மாதிரி சேர்த்து ஒரு ஹெர்பல் ட்ரிங்க் காலையில் எடுத்துகிட்டு வரலாம். இது ரொம்பவே நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மாதிரி புதினாவையும் உங்கள் வீட்டில் வளர்த்து உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.